இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் முதல் கட்டளை குறித்து தியானிப்போம். முதல் கட்டளை, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இல்லாமல் இருப்பதாக. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்று ஆண்டவர் குறிப்பிடும் போது அவர் ஒருவருக்கு மட்டுமே நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கும்போது பணத்திற்கும் செல்வத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மேலும் நம் தொழிலை கடவுளை விட அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அது தவறு என்று ஆண்டவர் இங்கு கூறுகிறார். கடவுளுக்கு தான் முதன்மையான இடம் நாம் கொடுக்க வேண்டும். எப்போது நாம் கடவுளுக்கு முதன்மையான இடம் கொடுக்க தவறுகிறோமோ அப்போதே நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் தடைப்படுகின்றன. இரண்டாவதாக, நாம் முன்னுரிமை செலுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எது முதல் கட்டளை என்று கேட்டபோது அவர் இந்த கட்டளையை தான் சுட்டி காட்டினார். உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்று. நாம் கொள்ளும் விசுவாசம் வெறும் சடங்குகளால் அல்ல, மாறாக நம்முடைய முழு அன்பினால் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதை தான் விரும்புகிறார். நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். அனைத்திற்கும் மேலாக, ஏன் நம் தாய் தந்தையருக்கும் மேலாக கடவுளை தான் நாம் அன்பு செய்ய வேண்டும். நாம் எப்போது பொருள்களுக்கும் செல்வத்திற்கும் நாம் முன்னுரிமை கொடுக்கிறோமோ அப்போது கடவுளை தள்ளி வைக்க ஆரம்பித்து விடுகிறோம். எனவே இந்த முதல் கட்டளை குறித்து தியானிக்கும் போது நாம் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுப்போம், உலக செல்வங்களை புறக்கணிப்போம் என்று வாக்குறுதி எடுப்போம். ஆமென்.